உங்களோட வீடியோ பாக்குறேன் நான் உங்களோட வீடியோக்கு நானும் வர போறேன் எனக்கு ஆசையா இருக்கு ஓட பண்றது கூடுதலா ஆன்லைன் ஷாப்பிங் தான் கூட காசு விளையாடி அப்படிதான் செய்யணும் மெதக்காட்டாலும் செஞ்சு கொண்டு தான் சொல்லுவேன் வந்து கொண்டு போனா நம்ம நல்லா இருக்கல கேட்க கேட்க சும்மா தான் கொடுத்துருந்தேன் தட்டி கொடுத்தாரு சாணி தைக்கிறது உங்களுக்கு பிடிக்குது அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். நான் தாரணி. இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் வேற எங்கேயும் இல்ல, எங்கட வீட்டை தான் நாங்க இன்றைக்கு நிக்கிறோம். ஜோவேல் பார்க்க தெரியுது வீட்டை தான் நாங்க நிக்கிறோம். அப்ப என்னடா பாலே வீடியோ ஒரு பிள்ளை விட்டு அமைதியா இருக்குதுன்னு பாப்பீங்களே. ஒரு புது பிள்ளைய கொண்டு நிறுத்தி விட்டுக்கிறாங்க. அந்த புது பிள்ளையும் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பாக்குறேன் நான் உங்களோட வீடியோ பாக்குறேன் உங்களோட வீடியோக்கு நானும் வர போறேன் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி இந்த காலக்கண்ணோடி வந்துட்டேனே. ஆனா இப்ப புதுசா வந்தாலும் ஏதோ கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி அதுதான் வேர்க்கு அதுக்கு உண்மையாதான். அப்ப அவன் பேரை எங்க இப்ப இன்னைக்கு அப்ப நீங்க யோசிப்பீங்க இது யாருன்னு சொல்லி என்ன. அப்போ உண்மையாவே எங்களை வடமையா எங்களை வீட்டை உடுப்புகளை எதுவும் தைக்கிறேன்டா வீட்டை வந்து என்னடா வந்து தைக்கிறது. அப்ப வாங்க வண்டிக்கும் ஏன் வந்திருக்கிறா இடத்துக்காக வந்திருக்கான்றத நாங்க அவட்ட கேட்போம். என்ன அப்ப என்ன மாதிரி எப்படி சுகமா இருக்கிறீங்களா? முதலாவது அவட பேரை சொல்லுங்களேன். உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் தர்சிகா. அவட பேர் தர்சிகா. அவங்க பெருசா குரல் வருது. மற்ற நேரம் நல்ல மாதிரி நல்ல மாதிரி கதைப்பா. இப்ப வீடியோ ஆன் பண்ணிட்டோம்னா பாய்ல கதை வருது. தண்ணியை குடிக்க போறீங்களா? இல்ல வேணாம் வேணாம். ஐயோ அப்ப என்ன இப்படி உடம்பெல்லாம் கணக்கா வச்சு கொடுக்குறாங்க. என்ன சாப்பிடுறது வித்தியாசமா? உடம்ப பார்த்தாலே தெரியுமா உடம்பு என்ன முதலே அப்படித்தானே. நான் ஸ்டார்ட்ல இருந்து பாக்குற நேரம்னா அப்ப என்ன என்ன மேம் திடீரெண்டு வந்துருக்குறீங்க? துணி எடுத்தா உங்களுக்கு தைக்கிறது துணி எடுத்துறீங்களா? அப்ப வசதி தான் போல ஒரு துணி எடுப்பா கிடக்கு. தைக்க வார இல்ல துணி எடுக்கிற இல்லன்னு வார இல்லையோ இல்லாட்டிக்கு எடுத்தது இன்னைக்கு மூட்டை தைப்போம். மூட்டை தைக்கிற மாதிரி வராது. அப்ப எடுத்து கொண்டு மூட்டை தைப்போம். இப்படி பாத்தீங்களா? அப்ப ரோசாயினி தைக்கிறது உங்களுக்கு பிடிச்சது. எங்க தைக்காம அவங்களோட தைக்கிற மாதிரி வராது. அதான் கொண்டு இந்த கதைக்கே உங்களுக்கு ஒரு சாக்லேட். ஆனா உண்மையிலே ரோசாயினி தைக்கிறது கொஞ்சம் பிடிக்கும் தானே எல்லாருக்குமே. அதோட நல்ல வெள்ளையா இருக்கு. முதல் வரைக்கும் நல்ல வெள்ளையா வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கலர். நீங்க எப்படி கேக்குறீங்க? அவர் இயற்கையான வெள்ளையா இல்ல, இயற்கையான வெள்ளையாகல இப்படி வந்துட்டீங்கன்னு கேட்டா அப்புறம் மனம் எவ்வளவு ஒரு வேதனைப்படும். இப்படி அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஒரு கலர் இருக்கேக்குள்ள கேட்கத்தானே கலசியாங்கள் அப்படின்னு சொல்லி அதோட உடம்பு குறைக்கிறதுக்கு இதை குடிக்கிறாரு. அது என்னன்னா டிக்டாக்ல ஆர்டர் பண்ணி ஏதோ குடிக்கிறாங்க. கூடுதலா எல்லாமே டிக்டாக் இதுல பார்த்து ஓட பண்றது. கூடுதலா ஆன்லைன் ஷாப்பிங் தான் கூட சொல்லும். உங்களை மாதிரி இருந்தா நான் டிசைன் உடுப்பு போட இல்ல தெரியுமோ. அவங்களுக்கு வடிவு இருக்காது. என்ன போல இருந்தா தானே நல்ல வடிவான உடுப்பு எல்லாம் போடலாமா சொல்றோம் தெரியுமோ. உண்மைதான். ஆனா உண்மையாவே அதண்டா உண்மைதான். கடைக்கு போனா எங்களுக்கு எல்லாம் என்ன உடுப்பு போட உடல கொழுவி கிடக்கும். பாப்பன் செய்து எடுக்க மாட்டேடா எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு விட்டுட்டு வர. ஆனா உண்மையாவே இப்படி ஒரு உடம்பு இருந்த எந்த உடம்பு போடலாம் வடிவையா இருக்க. அப்படி செட் ஆகுது. உடம்பானாங்களுக்கு எல்லாம் செட் ஆகாது. அவட சைஸுக்கு இருக்கேக்குள்ள உங்களோட சைஸுக்கு ஒரு போல இருக்காது. எங்களுக்கு போட்டு பார்க்க வடிவு இருக்காது. பெரிய வளர மாதிரி காட்டும்.
உங்களுக்கு வடிவில்லைன்னு சொல்லி என்ன நீங்க அப்படி சொல்ல அது எங்களுக்கு பார்க்க தெரியும் தானே அக்கா. அப்ப என்ன மாதிரி துணிகள் எல்லாம் எடுத்தது யாழ்ப்பாணம். அதோட இப்ப யாழ்ப்பாணத்துல நல்ல ஒரு கோயில் கொடியேறி பெரிய நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்து கூடுதலாக உங்கள்கிட்ட கொடுத்து தைக்கணும்ன்றதுக்காகவே தான் யாழ்ப்பாணம் போய் நல்லூர் அந்த கடையும் பார்த்து துணியும் எடுத்து கொண்டு வந்து வாவா. அப்ப இதுக்காகவே தயார் காசை கூட எடுக்கிறது. நீ கூட எடுக்கிறதா கூட எடுக்கணும் என்ன உண்மைதானே. என்ன தேடி வந்து கஸ்டமரா இருக்கிற தேடி வந்தாக்கா சிலர் சும்மா தைச்சு கொடுக்கும். பாம்புள்ள கடனால இப்ப வந்து மினக்கட்டு வருதுன்னு சொல்லி ஒரு மனசு வச்சுன்னு சொன்னா சும்மா அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேக்க சும்மா தச்சு கொடுத்துறேன். தச்சு கொடுத்தாச்சு. ஓ முதல்ல கேக்க அப்ப இனி நடுவுல தைக்கல இல்ல அப்படி கட்டுப்படியா அதோட இப்ப ரேட்டும் கூட. அப்பதான் சிவசேனி சொன்ன டேட்டு தெரியும் முதச்சு. ஓ அதெல்லாம் சொல்றான். ஆமா கூடுதல் மானோட அடுத்த நாள் வந்து வந்தா சட்டை எல்லாம் தச்சு வைக்கிறோம். அப்படி அதான் நீ விடுறீங்க இல்ல அவரோட நமக்கு இந்த டம்மன் போறாங்க. அப்ப எங்களோட மட்டும் இப்படி கடத்தி கொண்டு விட மாத கணக்கில் 8 துணி எடுத்து தைக்காம கிடக்கு மாதமா இருக்குது. வேற இடத்தையும் பாக்குறா இல்ல உங்களோட மட்டும் பாட்ட போய் வச்சு கொடுக்குற என்ன செய்யற பாவம். அந்த பிள்ளை தூரத்துல இருந்து வருது என்ன தேடி அதுவும் அவளை பக்கத்துல விடாத விட்டு என்னட்ட இல்ல தேடி வருது. தேடி வர நானும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தச்சு கொடுத்தாத்தான் அந்த பிள்ளைக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கணும். அதுக்காண்டியே நான் உண்மையாவே அந்த பிள்ளைக்கு எப்ப தேவையோ கேட்ட உடனே நான் உடனே மரபு தெரிவிக்காம உடனே தச்சு கொடுக்குறேன். நான் பாவம் தானே எல்லாருக்கும் ஒரு துணி எடுத்தா உடனே தச்சு போடணும் ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்குந்தான். அப்ப நானும் அப்ப கேட்டதுக்கு டைமுக்கே தச்சு கொடுக்குறேன் நானே. அதோட உள்ள யாழ்ப்பாணத்துல துணி எடுத்து அதுவும் பக்கத்துல அதுவுமே 3 துணி எடுத்ததா. ஒரு துணியா நான் கொண்டு வந்தா 2 துணி வீட்டை வச்சிருக்கிறா கொஞ்ச நாள் போட்டு தைப்பேன் மாமா. அப்ப உங்களோட துணியை பார்க்க முடியும் கொடுக்க. ஆனா அதோட இப்ப கூடுதலா நல்லூர்ல நிறைய உடுப்போட எல்லாம் ஒப்பர் போட்டுருக்கேன். போய் பார்க்கத்தான் போகணும் போதான் கிடைக்குள்ள. பாத்தீங்களா இதான் நல்ல ஒரு கலர் என்ன. ஆனா இதே கலர் தான் நானும் கொண்டு வச்சிருக்கிறேன். இதே கலர் தான் ஆனா வேற டிசைன். அது வெள்ளி என்ற மெரூன் எடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்லுங்க தான் வெள்ளி என்ன போட்டு பாடி கொண்டு கண்ண முடி கொண்டு எடுக்க துணிங்க. பரவாயில்ல நல்ல துணி நல்ல மெட்டீரியல் நல்ல மெட்டீரியலும் நல்லா இருக்கு. அப்ப இது என்ன தைக்க போறாவா? டொப் தைக்கிறது. டொப் தைக்கிறது. கூடுதலா பாத்தீங்கன்னா டொப் தான் தைக்கிறது. என்னடா கூடுதலா என்ன அந்த தான் விருப்பம் அந்த எனக்கு போடுறதுக்கு. உங்களுக்கு தைக்கிற மாதிரி வராது. அது சரி. அப்ப உங்க உடம்புக்கு இதுல 2 டொப் தைக்கலாம். இது எத்தனை மீட்டர் எடுத்துறீங்க? 2 மீட்டரா? நம்மளுக்கு 1.5 மீட்டர் காணும் கூட தானே. அப்ப உங்களுக்கு 1.5 மீட்டர் காணும் 1/2 மீட்டர் மிச்சம். பிள்ளைங்க என்ன பிளவுஸ் அடிப்பேன் 1/2 மீட்டர்ல. அப்ப எப்ப தேவை கேட்கல. அப்ப உங்களுக்கு எப்ப தேவை? நாளைக்கு தான் அவங்க பாரு அந்த நேரத்துக்கு நாளைக்கு. ஆமா நாளைக்கு பின்னேறீங்களா அவசரமா? அவசரம்னு சொல்லி சொன்னா தருவேன். சும்மா கொஞ்சம் கஷ்டம் 2 நாள் ஆகுது. அவசரமா இப்படித்தான் எனக்கு கேட்கிறதா அவசரமான சொன்னா தான் அறிவினம் பண்றாண்டி டாக்டர் ஒரு கதையை போடுறது. எனக்கு அவசரமா எங்க போகணும் அங்க போகணும் அவன் குடிப்பினம் பண்றாக்காண்டி இந்த கதை எல்லாருமே வளமையா கதைக்கிறது தானே. அதே மாதிரி துணி இதே மாதிரி தான் சரியா இந்த மாதிரி தான் நான் டிசைன் வித்தியாசம். சரி கூடுதலா இந்த கிழமை பாப்பா ஓடுறோம் நீ அதுவா இல்ல எனக்கு கூடுறதுக்கு வரது இந்த கலர் மற்றது மெரூன் டார்க் நீலம் அதெல்லாம் நான் விரும்பி கொண்டு வர்றது. கலர் பார்த்து எடுக்க வலிக்குதா? ஆன்லைன்ல கலர் எடுக்கும். அதான் சொல்றேனே ஆள் வடிவு என்னத்தை போட்டாலும் வடிவு தானே. அப்பா கண்ணப்படி கூட எடுக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியமா ஆளும் வந்துட்டு தானே. அப்ப எங்களுக்கு நீங்களும் வர தெரியாது. அப்ப இன்னைக்கு மதியானம் சாப்பிடுவோம். சாப்பாடு போடட்டேன்
என்ன மதிய டைம் ஆச்சு. அப்ப சாப்பாடை கொடுத்துட்டா அனுப்புவோம் பண்ணிட்டு நாளை அப்புறம் வந்திருக்கிறா. அப்ப வந்தாலே எங்கட விட்ட தைக்கிற கண்டு வந்தாலே வந்தா கொஞ்சம் பின்னிரமா தான் போறவா. சின்ன கலண்டா நல்ல விருப்பமாவே விட விளையாடிட்டு லேட்டா தான் போறவா. அப்ப இன்னைக்கு எங்களுக்கு மதிய டைம் ஆச்சு. அப்ப நாங்க ஒரு சாப்பாடையும் கொடுத்து சாப்பிட்டுட்டு போவோமே. இங்க வந்தாலும் வைக்கப்படாது. இங்க வந்தா வைக்கப்படாதோ என்னோட எல்லா அப்ப என்னோட நல்ல மாதிரி. அப்ப நாங்க சாப்பிடுவோம். சரி எடுத்துட்டு வா. சரி இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களோட மதிய சாப்பாடு இதுதானே. இவா வந்து அதிர்ஷ்டமா போயிட்டு மரக்கறி இன்னைக்கு மீனும் இல்ல ஜீவ் இல்ல இன்னைக்கு மரக்கறியா போயிட்டு. அப்ப இன்னைக்கு எங்கட கிட்ட என்ன கறி வச்சது என்றால் பாவக்காய் கறி, கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, முருங்கங்காய் பிரட்டர் கறி என்ன. அப்ப சோறு. அப்ப என்ன உங்களுக்கு மரக்கறி பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? அதான்பா அவங்கள வெளியே அப்ப பாருங்க அது சரி. அப்ப என்ன மாதிரி பாவக்காய் சாப்பிடுவீங்களோ? அதுலயும் பாவக்காய் கறி நீங்க வச்சா அதை விட டேஸ்ட். நாங்க சாப்பிட்டு பாப்போமே என்ன மாதிரி இருக்கட்டும் சாப்பாடு. நாங்க சாப்பிட்டு சொல்ல அவாதான் சொல்லணும். எங்களோட வீடியோ புதுசா வந்துருக்கிறா தானே. உப்பு புளிகள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி வடிவா சொல்லணுமா? பாவக்காய் கைக்குதோ நிக்குதோ? நல்லா இருக்கு. உப்பு புளி எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க சமைப்பீர் தானே? இது சமைக்க தெரியாதா? என்னப்பா நீங்க சமைக்க என்ன சமைக்க மாட்டேன். எப்படி சமைப்பாவா? நாங்க சமைக்கிற மாதிரி சமைக்க மாட்டாவா? ஆனா முழுக்க நல்லா இருக்குல்ல. என்ன முழுக்க மெலிஞ்சிட்டு போலோடாங்க. கிலோ 300 ரூபா. கடைக்கு போனதால சொல்றா. அது அன்னைக்கு சந்தைக்கு வந்து நானும் அம்மா தான் போனாங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அம்மாவுக்கு பிளட் எடுக்கிறாக்காண்டி. அப்ப அப்படியே போயிட்டு வந்து வரைக்க சந்தைக்கு போய் மரக்கறி எல்லாம் வாங்கிட்டு நான் தான் இன்றைக்கு அம்மா இன்றைக்கு மீன் ஒன்று கொண்டவனா மரக்கறி ஆச்சு சமைப்போம்னு சொல்லி அப்போ மரக்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நானும் அம்மா. அப்போ அதான் இந்த விலை எல்லாமே எனக்கு தெரியுது. அதோட சேர்ந்து கடையிலாம் கூட்டல. இன்றைய கடையில் வந்து எல்லாம் கூட்டாண்டு இல்லை. சில சில கடையெல்லாம் கூட்டும். ஒரு சில கடையில் கூட்டு அது கடையெல்லாம் மட்டை கடைக்கு இருக்குது கூட்டுறாங்க. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா கருத்தாளன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருந்தது. ஆனா அந்த அப்படியே ஒரு இதே இல்லைன்னு கடையில எல்லாமே இருந்தது. கருத்தாள் மாதிரியே இல்லை. நான் என்ன நினைச்சேன் பாப்போம் கருத்தாளுடைய தான் நீங்க மிளகறி சமைச்சிட்டீங்களோ மீன் வேலையில போல மிளகறி சமைக்கிறீங்க. அப்ப என்ன மாதிரி சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? மரக்கறி எல்லாம் என்ன மாதிரி விலையோ இல்லை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா மரக்கறி விலைதான். ஆனா கட்டாயண்டை சந்தைக்கு போனது நல்லா போச்சு. நாங்க வேண்டிட்டு வந்தேன் எவ்வளவு மிச்ச காசை காண இல்ல. அந்த மிச்ச காசுக்கு இதை வேண்டி இருக்கலாம் தானே. கறிமிளகாலாம் கிலோ 600 ரூபா. ஆனா உண்மையில கறிமிளகா தக்காளி பழமும் சேர்த்து வைக்கக்குள்ள ஒரு செம்ம டேஸ்டான சரியான விலை. ஆனா விலை கறிமிளகா சரியான விலை. அப்ப கறிமிளகா நான் 1/4 கிலோ வேண்டி வச்சிருக்கிறேன். 1/4 கிலோ கறிமிளகா தக்காளி பழம் எல்லாம் நாளைக்கு ஒரு வெள்ளக்கறி வைக்கலாம். இல்லை நல்லா இருக்கும் தானே. அப்ப இன்றைக்கு அதை வைக்கல. நேரம் காணாது. அப்ப முருங்கைக்காய் மட்டும்தான் கிலோ 300 ரூபாய். முருங்கங்காய் கிலோ நம்ம கத்தரிக்காய் அதுவும் அரை கிலோ 200 ரூபா. அதுவும் எல்லாம் வேண்டக்கூடிய ஓரளவு வேண்டக்கூடிய ஆக விளையாண்டு இல்ல ஓரளவு வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. என்னாலும் வேண்டலாம் முதல் வேண்டவே இல்லை. ஆனா வேண்ட இல்லாத ஒரு காலகட்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கோம். என்ன காரணம்னா இப்ப அங்கால அக்டோபர் நவம்பர் எல்லாம் சரியான மழை. நீ அங்கால கொஞ்சம் ஒரு புல் பொடி ஒன்று பிடிக்கும் விளையா இருக்கும். அதோட இப்ப கோயிலும் இல்ல நல்லூர் கோயில்
கோயில் ஒரு பக்கம் இங்கால சன்னதி கோயில் நீ கொடியேற எவ்வளவு விலைன்றாலும் நாங்க வேண்டதை வேண்டத்தானே. அது சரி அது சரி. அப்ப நாங்க இப்பயே வேண்டி வச்சு விடுவோம். கடிச்சு அதை பார்த்து சோறு ஒரு போடு வரும். சோறு போடுறதே அப்படியே இருக்கும். ரெண்டு பேருக்கு ஜெரோமி மாதிரி. ஜெராமி மேரேஜ். ஜெராமி மாப்பிள்ளை சோறு எடுக்கும் இவ்வளவுதான் போகும். 2-3 பருக்கு தான் உள்ள போகும். இது அப்ப ஆள் என்ன இன்னும் 3 துணி வச்சிருக்கா. இந்த கொண்டு இருக்கா 2 கிடாக்கா நான் கேட்பேன் மேம். சொன்னாது ஆள் என்ன மாதிரி நல்ல குரல் என்ன கேள்விப்பட்டேன் பாட்டு பாடக்குள்ள. சொன்னவா நீங்கள் பாட்டெல்லாம் பாருங்கள் வீடியோக்கு எனக்கும் பாட்டு பாட ஆசையா இருக்குது சொன்னவா வந்து அப்படின்னு பாட்டு பாடுறீங்களா? அதுக்கு நினைக்கிற பாட்டோட பாடுனா போச்சு பாருங்களே பாடு. அப்ப புறாத ஒரு நாளைக்கு வரைக்க பாடுவீங்களா? உண்மையாவா இடையில பாட்டெல்லாம் பாடாம வருவீங்களா? சரி. ஆனா பாவம் மெதல் கட்டானு சிரிச்சு கொண்டுதான் சொல்றேன். பஞ்சாயத்து இல்லாத ஒரு குழந்தை கோவப்படாது கோபப்படாதோ கொஞ்சம் ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு பிள்ளையா கோபப்படாது சாந்தமான பிள்ளை. பாவக்காய் கறி நல்லா இருக்கும். பிடிக்கிற மாதிரி பாவக்கால அந்த தண்ணியே குடிக்கிறதா ஐயோ பாவக்காய் கணநாள் சாப்பிட்டேன். பாவக்காய் சாப்பிட்ற நல்ல சாப்பிடாட்டி பூச்சி பிடிக்கும். பாவக்காய்க்கு நல்லா பாவக்காய்க்கு நல்லா அப்படி எனக்கு சம்பல் தான் விருப்பம் தெரியுமா? சம்பல் நல்லா இருந்தது. எப்ப சாப்பிட்டேன்? நான் சாப்பிடலையே. சாப்பிடலையா? நீங்க தான் வந்தீங்க அக்கா சரி அவளை வட்ட வட்டமா வட்டி. உண்மையா நல்லா இருக்கும் டேஸ்டா நல்லா இருந்தது. புட்டுக்கு சாப்பிடலாமா? சோறு எப்படி சாப்பிட்டேன் சாப்பிட்டு படுப்படாது செட் ஆகாது. உண்மையாதான் பாவக்காவா வெள்ளப்பட்ட வச்சு கத்திரிக்காய் வச்சு கறி வைக்கலாம். அப்படி செய்யலாம். அப்படி அப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிடுறான் பாட்டு பாடுங்கன்னு சொல்ல இல்லையா புற ஒரு நாளுக்கு வரைக்க எங்களோட வீடியோக்கு தான் பாட்டு பாடுறேன்னு சொல்லிருக்கிறேன். கட்டாயம் பாடணுமா? கட்டாயம் பாடணுமே. சரியா இதோட ஆள் போட்டு பக்கம் ஆளை விட்டா காண மாட்டுட்டா எஸ்கேப் மற்ற 2 துணியும் எங்க போகுது தெரியல. எப்படி செய்யும்? தச்சிட்டு பாட்டை பாடிட்டு துணியா கொடுத்து விடுவோம். அப்படித்தான் செய்யணும் பாப்பா. காசு வேண்டாடி அப்படித்தான் செய்யணும். பாட்டு பாடுனா காசு வேண்டாம். பாட்டு பாடாடி காசு வேண்டாம். பாடுறாவாமா? சரி அப்ப திடீர்னு வந்தபடியா நாங்களும் நகர்ந்து கூடாதானே. சரி அப்ப நாங்களும் வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம். என்ன அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்களை வீட்டை வந்து தைக்கிறதுக்காண்டி ஒரு பிள்ளையும் வந்ததுன்னு எங்களை 2 ஆள் தானே வந்தது. உங்களுக்கு காட்டி இருக்கிறோம் எங்களோட மதிய சாப்பாடையும் நாங்கள் இன்றைக்கு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டது உண்மையாக என்னோட சந்தோஷம். எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் எங்களோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.